Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ஐயா என்னையா இந்த நாட்டை நாரிக்கிட்டு இருக்கு? காலங்காத்தால எவன்டா இதை திறந்து வச்சது? அதான் இந்த கப் அடிக்குது. வேற வழியே இல்ல, மூக்க பொத்திக்கிட்டு தான் போகணும் போல இருக்கு. சேச்சை. ஹலோ தலைவரே, நீங்க இப்படியே குளியணும்னா எப்படி? கொஞ்சம் பின்னாடி போய் பாக்குறது. அங்க ஒரு டிரைனேஜ் திறந்து போட்டிருக்கையா, ஊரே கப்புன்னு நாருதையா. உடனே போய் இது என்னன்னு பாருங்க ஐயா. ரோட்ல ட்ரைனேஜ் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லவே என்ன சொல்றீங்க நீங்க? எங்க இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா, யாரோ மூடிய இப்படி திறந்து வச்சிருக்காங்க. எங்க இருக்கு ட்ரைனேஜ்? நல்லா குடிச்சு பாருங்க சார். இந்த இடத்துல எந்த ட்ரைனேஜுமே இல்ல. என்ன சொல்றீங்க? இங்க தானே இருந்துச்சு. இப்ப நான் பார்த்தேனே. என்னங்க நம்பவே முடியல. நான் பார்த்தேங்க, வருமா திறந்து இருந்தது. கப்புன்னு கப் அடிச்சுதே எனக்கு. நம்பங்க சார், நம்பங்க, நான் சொல்றதுதான் உண்மை. ஆனா சார், இப்போ நல்ல வாசனை தானே வருது. அட ஆமாங்க, ஆமா. இப்ப எனக்கும் நல்ல ஸ்மெல் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நாரிச்சுங்க. நானே மூந்து பார்த்துட்டு மூக்க மூடிட்டு தான் வந்தேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு டிரைனேஜ் திறந்து இருந்ததை நான் பார்த்தேனே. நம்புங்க ஐயா, பார்த்தேன். உங்களை நான் கண்டிப்பா நம்புறேன். ஆனா இங்க டிரைனேஜ் இருக்கணும்ல. இந்த ரோட்ல ஒரு டிரைனேஜ் கூட இல்லையே. பாத்தீங்களா, எனக்கு அதான் புரியவே மாட்டேங்குது. சரி நீங்க போங்க, நான் போய் சூடா டிஃபன் சமைச்சா சாப்பிட்டு வந்துடுறேன். ஆனா பாத்துக்கிட்டே இருங்க, மூடி கண்ணுக்கு தெரிஞ்சா தப்புன்னு அதை எடுத்து மூடி வச்சிருங்க. டீ கடை மண்டையா, டக்குன்னு சுட சுட சமோசா குடுறா. காலையில இருந்து என் மூளை ஒரே டென்ஷனா இருக்குதப்பா. என்னது டீ கடை மண்டை, என்னாச்சுடா? இன்னைக்கு ஒரு சமோசால எந்த விதமான ஸ்மெல்லுமே வரலையே. என்ன அட என்ன சொல்ற மோட்டு? வாசனை வரலையா? என்னோட கடை சமோசா வாசனையை பார்த்து நீ வீட்ல இருந்தே எழுந்து வந்துடுவ. இன்னைக்கு என்னன்னா சமோசாவில வாசனை வரலன்னு சொல்ற? என்னாச்சு மோட்டு உனக்கு? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். மூக்கு அடைச்சிருக்கு போல. போய் டாக்டரா பாரு. இந்தாங்க காசு. நான் இந்த சமோசா மொத்தத்தையும் டாக்டர் ஜான் எம்பிபிஎஸ்காக கொண்டு போக போறேன். இந்தாங்க. உங்க சமோசா ரொம்ப பிடிக்கும். உங்க கையால செஞ்ச சமோசாவை விரும்பி சாப்பிடுவேன். என்ன வாசனை அடிக்குது? என்னது? என்னால நம்பவே முடியலையே. உங்களுக்கு உண்மையிலேயே ஸ்மெல் வருதா? ஆமா, நல்லாதான் வாசனை வருது. டீ கடைக்காரன் செஞ்ச சமோசா இந்த புர்ஃபனி நகர் ஃபுல்லா ஃபேமஸ். என்னமோ சொன்ன கேட்டியா? அப்ப நான் ஒரு சமோசா சாப்பிட்டு பாக்கட்டுமாப்பா? வேண்டாம், நீங்க வேற புது பிளேட் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. இந்த சமோசாவை நான் டாக்டர் ஜானுக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். என்னது? டாக்டர் ஜானா? அதாவது ஜான் டானா? சொல்லியா கரெக்டா? டான்ல இருந்து எப்ப அவன் டாக்டர் ஆனா? எப்படி ஆனா? தெளிவா சொல்லு. என்ன மட்டும் நீங்க? உங்களுக்கு தான் எங்களை பத்தி நல்லா தெரியுமே. நாங்க தான் இப்ப திருட்டுகள் எல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு. அது மறந்துட்டீங்களா? அதுக்காகவே அவர் லண்டன்ல இருந்து எம்பிபிஎஸ் டிகிரி வாங்கிட்டு வந்திருக்காரு. நேற்று தான் திரும்ப வந்தாரு. அப்புறம் இன்னைக்கு அவர் மக்களுக்காக ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் போட்டிருக்காரு. நானும் நம்பர் 2 இன்னைக்கு அவருடைய காம்பவுண்டர்ஸ். என்னது? டாக்டர் ஜான் ஃப்ரீயா செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காரா? அப்ப என்ன முதல்ல அவட்ட கூட்டிட்டு போப்பா. உடனே கூட்டிட்டு போ. என்னோட மூக்கும் கண்ணும் ரொம்ப ப்ராப்ளமா இருக்குப்பா. ஆமாப்பா. வாங்க. அவரு ஒரு ஃப்ரீ நகர் மக்களுக்காக தான் ஃப்ரீ கேம்ப் போட்டிருக்காரு. இதுதான் டாக்டர் ஜானுடைய செக்அப் கேம்ப். நீங்க இங்கே இருங்க, உங்களுக்காக நான் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரேன். ஐயா, நான் அப்பாயின்மெண்ட் வாங்க மாட்டேன். எனக்கு டைமே இல்ல. சாரி டாக்டர் சார், இவர்கிட்ட நான் வெயிட் பண்ண சொன்னேன். ஆனா இவரு தான் ஓடி வந்துட்டாரு. சாரி. நோ ப்ராப்ளம். இதால எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்பர் 1, நீங்க என்னுடைய முதல் பேஷண்ட். சோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு என்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? டாக்டர் ஜான், என்னோட கண்ணு மூக்கு ரெண்டுலயுமே ஒரு பெரிய பிரச்சனை உண்டா இருக்குதுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த சேர்ல உட்காருங்க. அப்புறம் அங்க இருக்கிற போர்டுல இருக்கிற ஆல்பபெட்ஸை படிங்க. ஓகே?
இல்ல டாக்டர் சார், இல்ல என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பயப்படாதீங்க பயப்படாதீங்க. உங்களை மாதிரி பேஷண்ட்ஸ்க்காக தான் நான் லண்டன்ல இருந்து ரொம்பவே ஸ்பெஷலான இந்த கண்ணாடியை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நீங்க போட்டீங்கன்னா உங்க கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதை நீங்க உங்க தலையில மாட்டிக்கிட்டு அந்த ஆல்பபெட்ஸை கரெக்டா படிக்க ட்ரை பண்ணுங்க. ஜெய் ஹோ! ஏய் சூப்பர்! இப்ப எனக்கு எல்லாமே தெளிவா தெரியுதுங்கோ. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த கண்ணாடியை எப்பவுமே போட்டுக்கிட்டே இருங்க நிரந்தரமா. டாக்டர் ஜான், நீங்க என் கண்ணோட ட்ரீட்மெண்ட்ட பக்காவா பண்ணிட்டீங்க. அதே மாதிரி என் மூக்கையே கொஞ்சம் சரி பண்ணி விடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு சமோசாவோட வாசனை சுத்தமா வரல. ஓகே ஓகே, நான் உங்களுடைய நோஸ கூட செக் பண்ணி பார்க்கறேன். நம்பர் 1, அந்த சமோசாவை கொண்டு வா ப்ளீஸ். இந்தாங்க டாக்டர் ஜான். எனக்கு சமோசாவோட வாசனை சுத்தமா வர மாட்டேங்குது. காப்பாத்துங்க டாக்டர் ஜான். அழக்கூடாது, என்கிட்ட இதுக்கான வைத்தியமும் இருக்கு. நம்பர் 2, மோட்டு, இப்ப சமோசாவை ஸ்மெல் பண்ணி பாருங்க. சமோசா சூப்பர்! நன்றி நன்றி டாக்டர் ஜான். நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த டிகிரி நான் மக்களுக்காக தான் வாங்கியிருக்கேன், அவங்களுக்கு சேவை பண்ண தான் வாங்கியிருக்கேன். ஓகே ஓகே, இப்போ உங்க கண்ணாடி அதுக்கு ஒரு 10,000 ரூபாய், அப்புறம் டோஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய். 20,000? ஏப்பா, இத ஃப்ரீ செக்கப் தானப்பா என்ன உள்ள கூட்டு வந்தீங்க? ரொம்ப சரியா சொல்றீங்க பாட்டு. இங்க செக்கப் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஆனா உங்களுக்கு நாங்க போட்டு விட்டுருக்க கண்ணாடி அப்புறம் அந்த டோஸ் இதுக்கெல்லாம் நீங்க பணம் கட்டி தான் ஆகணும் பாட்டு. உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாடா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா வெளியே போன பிறகு ரிப்பேர் ஆன போக்கு மங்கி போன கண்ணை வச்சு நீங்க தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் பாட்டு. 20,000? சரி, குடுக்குறேன் தாங்க. ஓகே, வரட்டுமா? பத்லு, ஏய் பத்லு, இங்க பாருடா, எனக்கு சரியாயிடுச்சு. எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு பத்லு. என்னங்க சத்தம்? அட, என்ன இது புது வேஷமா இருக்கு? நீ என்ன இப்படி எல்லாம் வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க? பத்லு, ஏய் டாக்டர் ஜான் என்ன சரி பண்ணிட்டாரு. ஓ, இப்படி எல்லாம் இவ்வளவு கதை நடந்துச்சா? அட ஆமாப்பா, நம்ம குட்ட ஜான் லண்டனுக்கு போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கான். சோ நார்மல் ஜான் இன்னைக்கு எம்பிபிஎஸ் ஜான் ஆயிட்டாரு. முதல்ல எனக்கு கண் பார்வையும் சரியா தெரியல, வாசனையும் சரியா வரலடா பத்லு. ஜான் என்ன அவரோட முதல் பேஷண்ட் ஆக்கி வெறும் 20,000 ரூபாயில எனக்கு பக்காவா ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன நல்லபடி ஆக்கிட்டாரு. இப்ப நான் சூப்பரா இருக்கேன்டா பத்லு. ஜான் உன்னை சரி செய்யல, உன்னை சரியான முட்டாள ஆக்கி உங்ககிட்ட இருந்து 20,000 ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கான். இப்ப சொல்றா முட்டைக்கண்ணா, நான் உனக்கு தெரியலன்னா தெரியலையா? இந்த சமோசாவோட வாசம் உன்னோட வீங்கின மூக்குக்கு வருதா வரலையா? என்னடா முட்டை முடி முடிக்கிற? பத்லு, என்னால அந்த முக முடியலாம பார்க்க முடியுது, மோந்து பார்க்க முடியுதுடா. என்ன ஏமாத்திட்டாடா பத்லு. ஏதாவது பண்ணு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? இப்படி அழுகிறத நிறுத்து, கிளம்பு. டாக்டர் ஜட்கா சார் கிட்ட போய் ஆலோசனையை கேட்டுடலாம். டாக்டர் ஜட்கா சார், எங்களுக்கு அவசரமா உங்களோட உதவி தேவைப்படுது சார். என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பர்களே, சகோதரர்களே, நான் உங்களுக்கு உதவி பண்றேன்ப்பா. ஆனா என்ன விஷயம்னு சொன்னா தானே. டாக்டர் பண்ண காலையில அப்படியே ஒரு வாக்கிங் போலான்னு போனா, அதுக்கப்புறம் பார்த்தா டாக்டர் என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு, எல்லாரும் கேக்குறீங்களா? உலக ஓகே டாக்டர் ஜான், நீங்க பண்ண அந்த சூப்பரான ட்ரீட்மெண்டால நீங்க கொடுத்த ஆர்டிபிஷியல் மாஸ்க் இல்லாமல என்னால பார்க்க முடியுது, மோந்து பார்க்க முடியுது, எல்லாம் சூப்பர். ஆனா நான் கொடுத்த காசுக்கு நீங்க எனக்கு ரெசிப்ட் கொடுக்காம விட்டீங்க டாக்டர் ஜான் ஐயா. அதனால என் நண்பர் ரெசிப்டோட வரணும் தான் சொல்லிட்டா, அதான் வந்தேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு இப்பவே நான் ரெசிப்ட் தந்துடுறேன். ஓகே,
என்ன மோட்டு நீ பத்துல மாதிரி ஒல்லி ஆயிட்ட. அட மோட்டு எப்பவுமே நீ குண்டாதான் இருக்கணும், புரிஞ்சுதா? டாக்டர் ஜான், நான் ஆல்ரெடி எப்படி இருந்தேனோ அப்படியே தானே இப்பவும் இருக்கேன். அநேகமா என்ன மாதிரி உங்களோட முட்டை மொழியிலே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்ல இல்ல அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. டாக்டர் ஜட்கா, டாக்டர் ஜட்கா, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு எல்லாமே தப்பா தான் தெரியுது. இது என்ன கசிட்டாராம், நீங்க மோட்டு மாதிரி ஆயிட்டீங்க. அப்புறம் டாக்டர் ஜட்கா பத்துல மாதிரி மாறிட்டாரு. என்ன நடக்குது? என் தம்பி, என் நண்பா ஜான், நான் எப்படி இருந்தனோ அப்படியே தான்ப்பா இப்பவும் இருக்கேன். அநேகமா உன்னோட கண்ணு கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. நல்ல டாக்டரை பாரு. இல்ல, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. டாக்டர் ஜட்கா ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது என் பார்வையை சரி பண்ணி கொடுங்க ப்ளீஸ். ஆனா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா. என்கிட்ட உனக்கான ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி இருக்குதுப்பா. அத தரேன். இந்தப்பா, இத போட்டுக்க. டாக்டர் ஜட்கா, தேங்க்யூ. உங்களோட உதவியை என்னோட வாழ்க்கையில நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ, பை பை. இப்ப எல்லாத்தையும் என்னால கிளியரா கரெக்டா பார்க்க முடியுது. பாஷ் பாஷ், நீங்க டாங்கி மாதிரியே தெரியுறீங்க பாஷ். என்னடா வளர்ற? பாஷ் பாஷ், டாக்டர் ஜட்கா உங்களை டாங்கியா மாத்திட்டாரு. டாக்டர் ஜான் டாங்கி MBBS, இப்ப சொல்லுங்க, நீங்க டாங்கியா மாறினதுக்கு அப்புறம் எல்லாமே தெளிவா தெரியுது இல்லையா? சொல்லுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.